ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கடல மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ கடல மாவுக்கு 3/4 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 3/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நெய் 1/4 லிட்ரு, அதாவது 2 சேர்ந்து 3/4 லிட்டர்னு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெய் 1/2 லிட்டரும் எண்ணெய் 1/4 லிட்டரும் வேணாலும் சேர்த்திக்கலாம். நீங்கள் கப்பில் அளவெடுக்கிற மாதிரி இருந்தால் 1 கப் கடல மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து எடுத்துக்கோங்க. அதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வச்சிருக்கிற கடல மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம வச்சிருக்கிற எண்ணெயை பாதி எண்ணெயை அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு கலந்து விட்டு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ மைசூர் பாக்கு ரெடியானதும் நம்ம அதை எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரேவில் நெய் தடவி வச்சுக்கலாம். இதை சுற்றியும் நல்லா நெய் தடவி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம வச்சுருக்கிற சர்க்கரையை போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1/2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ கடல மாவுக்கு ஒரு 150 தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்க, நல்லா நுரையா வருது. இப்போ பாருங்க, ஒரு கம்பி பத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடல மாவை அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா இது அடிப்பிடிச்சிக்கும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது கட்டி விழுவாது. ஏன்னா நம்ம எண்ணெயில் கரைச்சி வச்சிருக்கிறதுனால இது சீக்கிரம் கட்டி விழுவாது. அடுப்பை ஸ்லோவாக வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லை. இதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம வச்சிருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம வச்சிருக்கிற எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து ஒரு 3 பார்ட்டாக நம்ம பிரித்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் உள்ளே இழுத்து மறுபடியும் இது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது. கலர் பாருங்கள், லைட்டாக மாறி வருது. இப்போ நம்ம வச்சிருக்கிற நெய்யை அதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஊற்றுற நெய்யும் இது நல்லா உள்ளே இழுத்துக்கிச்சிங்க. இப்போ மறுபடியும் நம்ம இதை நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ மீதி நெய்யும் ஊற்றிக்கலாம். இது நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சு மெதுவாக அந்த எண்ணெய் இழுக்கிற அளவுக்கு நம்ம மெதுவாக அப்படியே கிளறிட்டே இருக்கணும். மைசூர் பாக் செய்வது ரொம்ப ஈஸிங்க. பார்த்தா கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் இது பாருங்கள் இழுத்துருச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரேவுக்கு மாற்றிக்கலாம். ட்ரேவில் மாற்றி இதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது கரெக்டாக செட் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே இருக்கட்டுங்க. 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி அதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். வாயில் வச்சதும் கரையக்கூடிய நெய் மைசூர் பாக் தயாராகிடுச்சிங்க.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மைசூர் பாக்கு. அவ்வளோதாங்க நம்ம மைசூர் பாக்கு தயாராகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெயம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.